இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா என் சொந்த வீட்டுக்கு கூட போக முடியாம ஒரு அகதி மாதிரி ஊர் ஊரா சுத்த வச்சுட்டு, எனக்குன்னு ஒரு பேர் இல்ல, அட்ரஸ் இல்ல, ஒரு முகவரி இல்ல, எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ மட்டும் நிம்மதியாவா வாழ்வ? யோ 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 என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை அது என்ன புரிஞ்சுக்காதான். மாமா ஆமா, நான் செஞ்ச தப்புதான். அத நான் இல்லன்னு சொல்லல. நான் ஏன் செஞ்சேன்? அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அஞ்சலி நீங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்கிற பயத்திலையும், அப்புறம் அஞ்சலி மேல இருக்கிற லவ்லியும் பண்ண தப்புதான் மாமா இதெல்லாம். அஞ்சலி மட்டும் நீங்க எல்லாரும் என் கூட சந்தோஷமா வாழ வச்சா என் அஞ்சலியை நான் ராஜா மாதிரி பாத்துப்பேன். உன்னோட அப்படி ஒரு நரகத்துல ராணியா வாழ்றது என் பொண்ணுக்கு செட் ஆகாது மாப்பிள. அடேங்கப்பா, தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னியா? இப்ப வர்ற கோபத்துக்கு ஒண்ணு உன் சௌரியத்துக்கு தாயக்கட்டையில இருக்கிற காய்கள் மாதிரி மனுஷங்களை நகர்த்தி நகர்த்தி விளையாடுவல்ல ஒண்ணு. வேணாம். ஏய் என்னடா என்னடா பண்ணுவ? இல்லடா, உன்னை அடிக்க கூடாது, உன்னை டார்ச்சர் பண்ண கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா உன்னை பார்த்தாலே அப்படியே உள்ளுக்குள்ள வெறி ஏறுதுடா. நீ பண்ண தப்பெல்லாம் யோசிச்சா உன்னை அப்படியே கண்ட நுண்டமா வெட்டி கழுகுக்கு பொண்ணுன்னு தோணுதுடா. ஆனா அதை நான் பண்ண மாட்டேன். என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றதையும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதையும் நீ பார்க்கணும்டா. பார்த்து அணுவணுமா துடிச்சு நீ சாகணும். அதனால தான்டா இப்ப நான் உன்னை உயிரோட விடுறேன். என் பொண்ணு அடையறதுக்கு தானே நீ இவ்வளவு தப்பு பண்ண. என் பொண்ணு உன்னை விட்டு தனியா போய் வாழறத பார்க்கும்போது உனக்கு எவ்வளவு வலிக்கும். அந்த வலியை நீ அனுபவிக்கணும்டா. மாமா, உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என் பொண்டாட்டி, என் வைஃப், என் அஞ்சலியோட வயித்துல வளர்ற குழந்தை எனக்கு முக்கியம் மாமா. வேணும்னா உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க. இதை நான் இதுவரைக்கும் வெளியில சொன்னதே இல்ல, ஆனா இப்ப சொல்றேன். உங்க பொண்ணை நான் விட்டு கொடுத்துறேன், நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா குழந்தைய எப்படியாவது என் கையில ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். என் வாழ்க்கையில இருக்கிற கடைசி நம்பிக்கை அதுதான் மாமா, ப்ளீஸ். ஓ, இப்ப எல்லா ட்ராக்கையும் விட்டுட்டு இப்ப இந்த ட்ராக்க புடிச்சிட்டீங்களா? ஐயோ மாமா, சத்தியமா நான் உண்மைதான் மாமா சொல்றேன். என்ன நம்புங்க மாமா, ப்ளீஸ். எனக்கு என் புள்ள மட்டும் போதும் மாமா. எனக்கு அந்த ஒத்த உறவு போதும் மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன விட்டுருங்க மாமா, ப்ளீஸ். பரவாயில்லையே, இந்த டீல் கொஞ்சம் நல்லதா இருக்கு. ஆனா உடனே என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீ மறுபடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி சொல்லு. இந்த வாங்கி வை. சண்முகம் செத்துக்கிட்டு போயிட போறான்டா, பத்திரமா பாத்துக்க. என்ன